பணிச்சுமையை குறைக்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகத்தில் உள்ள ரயில்வே டிடிஆர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு போராட்டத்தின் விளைவாக முதல் கட்டமாக 300 டிடிஆர் பணியிடங்களை நிரப்ப தெற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில் 3 உயர்வகுப்பு பெட்டிகளை கவனிக்கும் டிடிஆர்கள் 5 உயர்வகுப்பு பெட்டிகளை கவனிக்க வேண்டும் என்றும் 2 படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளை கவனிக்கும் டிடிஆர் இனிமேல் 3 பெட்டிகளை கவனிக்க வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதை எதிர்த்து டிடிஆர்கள் புதன்கிழமையன்று ஒட்டுமொத்த விடுப்பு போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து சென்னை ரயில்வே கோட்ட அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 9 மணிக்குள் எந்த வண்டி சென்றாலும் அதை அப்பர் கிளாஸாக, அதாவது ஏசி கோச்சுகளாக இருந்தால் 5 கோச்சுகளை ஒரு டிடியும், 2 கோச்சுகளுக்கு பதிலாக 3 கோச்சுகளாக இந்த ஸ்லீப்பர் கோச்சை மேன் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு வந்திருக்கின்றது. இதனால் பாதிக்கப்பட போவது பணம் கொடுத்து செல்லுகின்ற பயணிகள் தான் என்ற காரணத்தினாலும், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என்ற காரணத்தினாலும் இந்த உத்தரவை அமல்படுத்தக்கூடாது என்று இன்றைய தினம் குறிப்பாக சதர்ன் ரயில்வேயில் இருக்கின்ற எல்லா கோட்டத்திலும் டிக்கெட் செக்கிங் பிரிவை சார்ந்தவர்கள் மட்டும் முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சென்னை கோட்டத்தில் 860 பேர் புதனன்று ஒரே நாளில் விடுப்பு எடுத்ததால் விரைவு வண்டிகளில் டிக்கெட் பரிசோதனை பாதிக்கப்பட்டது.